நேர்களுக்கு மீண்டும் ஒரு அன்பு வணக்கம். சத்தியம் டிவியின் பிக் ஃபோக்கஸ் சிறப்பு நேரலையில் டிவிகே இயக்கம். ஆம் நேர்களே, டிவிகே இயக்கம். டிவிகே என்றால் கட்சி அல்ல, தமிழ்நாடு வெல்ல கை கோர்ப்போம் என்ற சத்தியம் டிவி முன்னெடுக்கும் டிவிகே இயக்கத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த டிவிகேவில், அதாவது தமிழ்நாடு வெல்ல கை கோர்ப்போம் இயக்கத்திலே இன்றைய தினம் நாம் டாஸ்மாக் ஒழிப்பு, மதுவை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை தமிழகத்திலே அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மக்களின் மனசாட்சியாக தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது காலையில் இருந்து நாம் பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு செய்திகள், பல்வேறு தரவுகள் மூலமாக டாஸ்மாக் எந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றுகிறது, தமிழக சமுதாயத்தையே மாற்றிருக்கிறது, தமிழ்நாட்டையே எப்படி மாற்றி அமைத்திருக்கிறது, எந்த அளவுக்கு கேடு செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது நாம் பார்க்க போவது ஒரு மேப் குறித்து, ஒரு வரைபடம் குறித்து பார்க்க போகிறோம். ஆம் நேர்களே, தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மது எங்கெல்லாம் எவ்வளவு குடிக்கிறார்கள், எவ்வளவு சதவீதம் குடிக்கிறார்கள் என்பது குறித்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்று அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தால், மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு, அவர்கள் ஒரு சர்வே எடுக்கிறார்கள். அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, NFHS 6 என்ற வகையில் 6வது சர்வே எடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையிலே தற்பொழுது திரையிலே நாம் பார்க்க போகிறோம். இந்திய வரைபடத்திலே எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு பேர் குடிக்கிறார்கள், இந்தியா அது 15 வயதுக்கு உட்பட்ட மேற்பட்டவர்கள் என்ற வகையிலே எடுத்திருக்கிறார்கள். இதிலே ஒவ்வொரு மாநிலமாக நீங்கள் பார்க்கலாம். அதிகபட்சமாக எங்கே இருக்கிறது, குறைந்தபட்சமாக எங்கே இருக்கிறது என்று பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே 12.27. ஆனால் இதில் அதிகபட்சமாக கொடுக்கின்ற மாநிலம் என்று பார்த்தால் அருணாச்சல பிரதேசம் தான் அதிகபட்சமாக இந்தியாவிலேயே அதிக அளவு மதுவை கொடுக்கின்ற மாநிலமாக இருப்பது அருணாச்சல பிரதேசம்தான். அதே போன்று சிக்கிமில் அதிகம் கொடுக்கிறார், கோவா, தெலுங்கானாவில் அதிகம் பேர் கொடுக்கிறார்கள் என்ற வகையில் ஒவ்வொரு மாநிலமாக இது டாப் 5 என்று பார்த்தால் அருணாச்சல பிரதேசம் 38.42%, சிக்கிம் 28.11%, அதே போன்று தெலுங்கானா 24.61%, அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசம் 22.22%, கோவா 20.94% என்ற வகையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 17வது இடம் 12.27. 17வது இடத்தில் இருக்கும்போதே தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடிகள், கிட்டத்தட்ட நாம் காலையிலே 150 ரூபாய் ஒருவர் செலவழிக்கிறார் என்றால் 1 கோடி பேர் குடித்தால் ஒரு ஆண்டுக்கு 54,470 கோடி ரூபாய் வீணாக அந்த தண்டன் தண்ணீரே, அந்த குடிநீர் என்ற குடிகாரர்கள் குடிக்கின்ற அந்த மதுவிலை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் காலையிலே விவரங்களுடன் எடுத்து காட்டினோம், தரவுகளுடன். தற்போது அந்த ஒட்டுமொத்த வரைபடத்தையும் பார்க்கலாம். இதிலே நீங்கள் பார்த்தீர்கள், வடக்கு பிரதேசம் அதிகமாக நிறைய பேர் குடிக்கின்ற இடமாக காணப்படுகிறது. இதிலே தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியிலே 13.37% பேர் குடிக்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலே தமிழ்நாட்டிலே 12.2% என்று இருக்கிறது. கேரளத்திலே 9. ஆனால் கேரளத்திலே இவர்கள் கொடுத்த சர்வே அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். கேரளத்திலே 4 பேரில் ஒருவர் குடிக்கிறார் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். கேரளத்தில் உள்ள மக்கள் தொகையில் 4 பேர் இருந்தால் அதில் ஒருவர் மது அருந்துபவராக இருக்கிறார் என்பது அதிர்ச்சியான தகவல். தமிழகத்தில் அது மிகவும் குறைவாக இருக்கிறது. 10 பேரிலே ஒருவர் என்ற வகையில் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. எனவே இந்த வரைபடத்தை பார்க்கும்போது இந்தியாவில் எங்கெல்லாம் குடிக்கிறார்கள், எல்லா இடத்திலும் குடிக்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு 4 மாநிலங்கள் ஒரு இடத்திலே மது விலக்கு அமலில் இருக்கிறது. குஜராத் 1960, குஜராத்திலே 1900, அந்த ஒட்டுமொத்த வரைபடத்தையும் பாருங்கள். குஜராத்திலே தற்போது 3.3% கிட்டத்தட்ட கொடுக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் குஜராத்திலே மது விலக்கு அமலில் இருக்கிறது, முழுமையாக அமலில் இருக்கிறது. 1960 குஜராத் உருவான போது அந்த மது விலக்கு அங்கு அமல்படுத்தப்பட்டது. பீகாரிலே 2016 நிதிஷ்குமார் ஒரு உறுதியான, ஒரு திறமையான நடவடிக்கையாக அப்போது எடுத்தார். அப்போது கடுமையாக அவரை சாடினார்கள். மது இல்லை என்றால் வருமானம் வராது, மாநிலம் கவிழ்ந்துவிடும், அழிந்துவிடும், ஒழிந்துவிடும் என்றெல்லாம் பயமுறுத்தினால் தைரியமாக அவர் மது ஒழிப்பை நான் கொண்டு வருவேன், மது விலக்கை அமல்படுத்தினார்.
பீகாரிலும் தற்போது மதுவிலக்கு முழுமையாக அமலில் இருக்கிறது. அதே போன்று மிசோரம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்களிலும் அந்த மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் லட்சத்தீவிலும் முழுமையாக அமலில் இருக்கிறது. லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசம், அங்கும் முழுமையாக மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. இந்த 5 மாநிலங்களில் அமலில் இருக்கிறது. ஆனால் அதிகமாக மது குடிக்கும் இடங்கள் என்று பார்த்தால் அருணாச்சல பிரதேசம், வடகிழக்கு 7 சிஸ்டர்ஸில் ஒன்றாக 7 சகோதரிகள் என்று அழைப்பார்கள். அந்த அருணாச்சல பிரதேசம் அதில் ஒன்று. அந்த அருணாச்சல பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஆண் பெண் என இருவருமே அதிக அளவு குடிக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் தற்போது 38.42% வந்திருக்கிறது. சிக்கிம், அதுவும் ஒரு சிறிய மாநிலம், ஆனால் அங்கும் குடிப்போரின் எண்ணிக்கை, மது அருந்துவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, 28.11%. தென்னிந்தியா என்று பார்த்தால் தெலுங்கானா 24.61%. ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்த்து ஆந்திராவில் கிட்டத்தட்ட 17% மேல் குடிக்கிறார்கள். இரண்டையும் சேர்த்தால் மிகப்பெரிய அளவுக்கு தெலுங்கானாவும் ஆந்திராவும் சேர்ந்தால் இருக்கும். ஆனால் தெலுங்கானா தனியாக இருக்கும்போதே 24.61%. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 22. அது இந்த டூரிசம் என்ற வகையிலே சுற்றுலாத்துறை அதிகமாக இருப்பதால், வெளிநாட்டவர் அதிக பேர் வருவதால் அங்கு இந்த மது விற்பனை கொடிகட்டி பறக்கிறது நினைக்கிறேன். அதே போன்று கோவாவும் அதே போன்ற நிலையில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலே 12.27% தான் இருக்கிறது என்பது இந்த தகவல் வந்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எங்கு மது குடிப்போர் அதிகம் என்று பார்த்தால் அருணாச்சல பிரதேசத்தில் தான் அதிகம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் விற்பனையில், வருமானத்தில் என்று பார்த்தால் தமிழ்நாடு டாப் 3 டாப் 5க்குள் வந்துவிடும் என்பதையும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே வருமானம் கோடிகட்டி பிறகு 48,000 கோடி கடந்த நிதியாண்டிலே வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மூலமாக மட்டும் வருமானம் என்ற வகையில் தகவல் வந்திருக்கிறது.